உள்ளவனாயிருந்தான். இதனாலே அவனுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற பண்ணினார். எல்லாரும் ராஜ போஜனத்தினாலே தங்களை தீட்டுப்படுத்துகிற பொழுதும் தேவனுக்காய் வாழ்ந்தவன் எடுத்த தீர்மானத்திலே 10 நாட்கள் உறுதியாயிருந்தான். பருப்பு முதலான மரக்கறிகளை சாப்பிட்டாலும் அவனுடைய தீர்மானத்தை அவன் மாற்றவில்லை. 10 நாள் கழித்து வருகிற பொழுது ராஜ போஜனங்களை புசித்தவர்களுடைய முகங்களை பார்க்கிலும் பருப்பு முதலான மரக்கறிகளை சாப்பிட்ட தானியேலுடைய முகங்கள் பிரகாசம் உள்ளதாய் இருந்தது. காரணம், தானியேல் எடுத்த தீர்மானத்திலே உறுதி உள்ளவனாய் இருந்தான். இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார், எடுத்த தீர்மானத்திலே உறுதி உள்ளவனாய் இருக்க வேண்டும். தானியேல் ராஜாவை வணங்கவும் இல்லை. இதனால தானியேலை கொண்டு சிங்க கெபியிலே போட்டார்கள். எடுத்த தீர்மானத்தை மாற்றவில்லை. கர்த்தரை மாத்திரமே நான் வழிபடுவேன் என்று சொல்லி 3 வேளை கர்த்தரை ஆராதிக்கிற தீர்மானத்தை மாற்றவில்லை. இதனாலே சிங்கத்தின் கெபியிலே போட்டு சிங்கத்துக்கு முன்னுக்கு நிற்கிற சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆனால் தானியேல் எடுத்த தீர்மானத்தை மாற்றவில்லை. போஜனத்திலும் எடுத்த தீர்மானத்தை மாற்றவில்லை. கர்த்தர் ஒருவரை வழிபடுகிற காரியத்திலும் எடுத்த தீர்மானத்தை மாற்றவில்லை. கர்த்தரோ தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு கர்த்தரே தானியேலை பாதுகாத்தார். நான் தைரியமாய் சொல்லுவேன், இன்னைக்கு எடுத்த தீர்மானத்திலே உறுதி உள்ளவர்கள் ஆண்டவருக்கு வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சில தீர்மானங்களை எடுக்கிறோம், தேவனுடைய பாதத்திலே சில அர்ப்பணிப்புகளை அர்ப்பணிக்கிறோம், சில வாக்குறுதிகளை கொடுக்கிறோம், ஜெபத்திலே வாக்குறுதிகள் கொடுக்கிறோம், வருஷ முடிவிலே வாக்குறுதி கொடுக்கிறோம், உபவாசத்திலே தீர்மானங்கள் எடுக்கிறோம், விசேஷ கூட்டங்களிலே தீர்மானங்கள் எடுக்கிறோம், தனிப்பட்ட ஜெபங்களிலே தீர்மானங்கள் எடுக்கிறோம். ஆனால் நாம் எடுத்த தீர்மானங்கள் நம்முடைய சூழ்நிலைகள் மாறுகிற பொழுது சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் நம்முடைய தீர்மானங்களை மாற்றிக் கொள்ளுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எடுத்த தீர்மானத்திலே நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் ஆணையிட்டதிலே நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கிற மனுஷனாய் நாம் நிற்போமாய் இருந்தால் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், தேசத்தை எந்த ராஜா ஆட்சி செய்தாலும், எத்தனை ராஜ்யங்கள் உலகத்தை தேசத்தை ஆண்டாலும் தானியேலின் காரியத்தை கர்த்தர் ஜெயமாய்